எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் முடி வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே நம்ம ஒரு சீரம் லிக்யூடு தயார் பண்ணலாங்க. தலைமுடி வளர்ச்சிக்கு விதவிதமான ஹேர் ஆயில் சீரம் அதெல்லாம் அப்ளை பண்ணுறப்ப அது ஆயில் பேஸில் இருக்குங்க. ஒரு முறைக்கு அதிகமாக தடவ முடியாது. அதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தலை குளிக்காமல் வெளியே போக முடியாது. ஆனால் இந்த மாதிரி லிக்யூடாக தயார் பண்ணிட்டா இதை நம்ம தலைக்கு அப்ளை பண்ண போகிறோம். தலை குளிக்க நேரம் இல்லைன்னா கூட நம்ம தலைவாரிண்டு போனால் கூட வித்தியாசமே தெரியாது. முகத்தில் எண்ணெயெல்லாம் வழியாது. முக்கியமாக இந்த லிக்யூடோட ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்தா பொடுகு தொல்லை இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. முடி வளர்ச்சிக்கான அந்த லிக்யூடு தயார் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நான் பச்சரிசி எடுத்துருக்கேன். எந்த விதமான அரிசி கூட எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழ தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு 2 எலுமிச்சம்பழத்தோடைய தோலை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3-4 ஆறுக்கு கருவேப்பிலை, இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படிம்பாங்க, ஆளி விதை அப்படிம்பாங்க, அதை ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட ரோஸ்மேரி அந்த காய்ந்த இலைகள்ங்க, இது ஆன்லைன்லேயே கிடைக்கிது, அதை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அதாவது 1 டீஸ்பூன் வச்சுக்கோங்க வெந்தயம். இது எல்லாமே முதல் நாள் ராத்திரி நல்லா ஒரு 1/4 லிட்டர் தண்ணியில் ஊற வைக்கணுங்க. அந்த அரிசி, ரோஸ்மெரி, அந்த எலுமிச்சம்பழத்தோடலாம் அந்த தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் அதனுடைய ஜூஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கணும். வெந்தயமே தெரியும், நல்லாவே ஊறினப்புறம் பெருசு பெருசாக ஆகிடும். இதை நம்ம இன்னொரு 1/4 லிட்டர் தண்ணி, இப்போ மறுநாள் முதல் நாள் ராத்திரி நான் ஊற வச்சுருக்கேன், நல்லா ஊறியிருக்கு, தண்ணி குறைஞ்சி போயிடும். நல்லா இன்னொரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷமாவது நம்ம இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணுங்க. கொதிக்க வைக்கிறப்ப எந்த பதத்தில் நம்ம இதை இறக்கணும் அப்படின்னா, இதில் சேர்த்துருக்கிற அரிசி, வெந்தயம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எல்லாம் கொதித்து பார்த்திங்கன்னா ஒரு கஞ்சி பதத்துக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வச்சு இறக்கணும். சூப்பு எப்படி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வரணுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், இந்த கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தது, இப்போ ஒரு கஞ்சி பதம் வந்துடுது. இதை இறக்கிறதுக்கு முன்னாடி இஞ்சி, இந்த இஞ்சினா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடுகு தொல்லைக்கு, பேன் தொல்லைக்கு, அதே மாதிரி தான் அந்த எலுமிச்சம்பழம் கூட அந்த கசப்பு தன்மைக்கு உங்களுக்கு பேன் தொல்லை சரியாயிடும். தாராளமாக இதில் ஒரு 2-3 ஆறுக்கு வேப்பிலையை கூட சேர்த்து கொதிக்க வைக்கலாங்க. இப்போ இந்த லிக்யூடை பார்த்தீங்கன்னா ஒரு வடிகட்டி அது மேலே ஒரு துணி வச்சு ஃபுல்லாகவே அதெல்லாம் சேர்த்து நல்லா இருக்க மூட்டை மாதிரி சேர்த்து இருக்க புழிஞ்சு இந்த ஜூஸ் மட்டும்தாங்க இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அதை மூட்டையாக புழிஞ்சு கொஞ்சம் கூட அந்த சக்கையெல்லாம் சேராமல், ஆனால் அந்த ஜூஸ் மட்டும் கிடைக்கணுங்க. நல்லா ஒரு கஞ்சி பதம் வந்திருக்கு பார்த்தீங்களா. இது கூட விட்டமின் இ ஆயில் 2 கேப்சூல் எடுத்துக்கிறேன். இது இல்லைன்னா தாராளமாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் அதை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதிக அளவு சேர்க்க வேண்டாங்க. இது முக்கியமாக நம்ம நைட்டே அப்ளை பண்ணிவிட்டு சாதாரணமாக நம்ம தலகாணி வச்சு படுத்தா கூட எந்த ஒரு பிசுக்கும் தலகாணியில் ஆகாது, முகத்தில் வழியாது. அதே சமயத்தில் முடி வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே இதில் கிடச்சிடுங்க. நல்லா அந்த எண்ணெய் மேலே மிதக்காத அளவுக்கு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கடைஞ்சிட்டேன். அப்போ அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் முழுக்க நல்லா சேர்ந்துடுங்க. இதை ஒரு பாட்டில் இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னர் எதுலையாவது முதல்ல இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணலாங்க. ஒரு முறை இதை செஞ்சு வச்சுட்டா நம்ம மாதக்கணக்கில் உபயோகப்படுத்தினா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் அதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது எப்படி அப்ளை பண்ணலான்னு காமிக்கிறேன். நார்மலாக இருக்கிறவங்க அப்படியே இந்த லிக்யூடை அப்ளை பண்ணுங்கள். பொடுகு இருக்குது இல்லை நிறைய தூசி வர இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா எப்சம் சால்ட் அப்படின்னு ஆன்லைனில் கிடைக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா செடிக்கும் போடுவாங்க. மசில்ஸ் பெயின், மூட்டு வலி, குதிக்கால் வலிக்கெல்லாம் வெந்நீரில் இதை போட்டு தாராளமாக நீங்கள் அதை கால் வச்சிங்கன்னா இந்த குதிக்கால் வலிலாம் ரொம்பவே சரியாயிடும். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம உடம்புல தலை முதல் கால் வரை இறந்த செல்கள்லாம் சாதாரணமாக சோப்பு போட்டு தேய்ச்சா போகாதுங்க. இந்த மாதிரி உப்பை வாரத்துக்கு ஒரு நாள் 1லேருந்து 2 டீஸ்பூன் தண்ணியில் கரைச்சிக்கோங்க. தலை குளிக்கிறப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை முகத்துலேருந்து கால் வரைக்கும் அந்த உப்பு தண்ணியை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோப் போட்டு குளிச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கலாங்க, அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெட் ஸ்கின் போகிறது தெரியும். நுர வராது. ஆனால் சோப்பில் திருப்பி 2ஆம் தடவை நீங்கள் சோப் போட்டு குளிக்கலாம். அடுத்து இந்த உப்பை பார்த்தீங்கன்னா நம்ம கெமிக்கல்ஸு, பெயிண்ட் வேலை, மெக்கானிக் வேலை, க்ரீஸ் எல்லாம் கையில் படுது, அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை இந்த உப்பை தண்ணியில் கரைச்சி நல்லா நகைக்கடலேருந்து கை முழுக்க அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு
சோப்பு போட்டு நல்லா கையை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றப்ப நம்ம ரசாயனத்தை தொட்டு வேலை செஞ்ச எந்த ஒரு கெடுதலும் நம்ம வயிற்றுக்குள்ளே போய் சேராதுங்க. அந்த அளவுக்கு இந்த உப்பில் எஃபெக்ட் இருக்குங்க. இப்போ இந்த உப்பை நம்ம தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னா, நான் சொன்ன மாதிரி பொடுகு இருக்கிறவங்களும், தலைமுடியில் அதிகமாக தூசி இருக்குது, வெளியே போகிறப்ப மார்க்கெட்டிங் வேலை அந்த மாதிரிலாம் போகிறவங்க நிறைய தலையில் தூசி இருக்குது அப்படின்னா, வாரத்துக்கு 2லேருந்து 3 நாள் கொஞ்சமாக லிக்விட் உங்கள் தலைமுடிக்கு தகுந்த மாதிரி எடுத்து அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இந்த உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இங்கு பில்லர் மாதிரி வச்சுட்டு ட்ராப்பாக அந்த வேர்க்கால்களையும் சேர்க்கலாம். இல்லை பெண்கள் நிறைய முடி தலையில் இருக்குது அப்படின்னா உள்ளங்கையில் கொஞ்சம் இதை எடுத்துட்டு நல்லா வேர்க்கால்களில் படுற மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் இதை நீங்கள் நைட்டே தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு நார்மலாக தலகாணியில் தலை வச்சு படுத்தா கூட எந்த ஒரு பிசுக்குமே தலகாணியில் படாதுங்க. இல்லை நீங்கள் காத்தால தலை குளிக்க போகிறதுக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது தேங்காய் எண்ணெய் மாதிரி கிடையாதுங்க. இந்த லிக்விட் வந்து தலையில் நல்லா ட்ரை ஆனப்புறம் திரும்பவும் இன்னொரு முறை கூட தாராளமாக நீங்கள் இதை அப்ளை பண்ணலாங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சீயக்காவோ இல்லைனா மைல்டான ஷாம்பு வச்சு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். 2-3 முறையிலேயே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். எப்போதுமே ஹேர் ஆயில் இந்த மாதிரி லிக்விட்லாம் முடி வளர்ச்சிக்கு நம்ம அப்ளை பண்ணால் கூட உடம்புக்குள்ளும் சத்துள்ள ஆகாரம் சாப்பிடணும். 2 ஆர் கருவேப்பிலை தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதே போல் நெல்லிக்காயை ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கோங்க. நான் நெல்லிக்காய் குல்கந்த் அப்படின்னு சொல்லி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு முறை செஞ்சு வச்சுட்டா மாதக்கணக்கில் நம்ம இதை வச்சுட்டு டெய்லியுமே ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் சாப்பிடலாம். எந்த நேரம் கூட சாப்பிடுங்க. ஆனால் நெல்லிக்காய் சாப்பிட்றதும் கருவேப்பிலையும் ரொம்பவே நல்லது. இப்போல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சின்ன வயசுலேயே தலையில் வந்து சொட்டை வர ஆரம்பிச்சுடுதுங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க உடனே இதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.